இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வெடித்த மாபெரும் போராட்டம், குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். யாழில் ஒலிபெருக்கி தொல்லையால் மக்கள் பாதிப்பு, வீதியில் மண்டியிட வைத்து மாணவன் மீது கொடூர தாக்குதல். நடந்தது என்ன? நாட்டின் பல இடங்களில் இன்று இடியுடன் மழை பெய்யும் சாத்தியம். வீட்டு வாடகை தகராறில் பறிபோன உயிர், மருத்துவமனையில் தம்பதி. தொடர்பென விரிவான செய்திகள். இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடற்தொழில் சங்கங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் இதில் பங்கு பெற்றுள்ளனர். தாண்டாதே தாண்டாதே, எல்லையை தாண்டாதே, அழிக்காதே அழிக்காதே, எமது வளங்களை அழிக்காதே, இந்திய அரசே எங்களை வாழவிடு, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பிய நிலையில் கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய துணை தூதரகத்தில் மனு ஒன்றை கையளித்த கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பேரணியாக வந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் 5 மீனவ பிரதிநிதிகள் அழைத்து செல்லப்பட்டு யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது கடற்தொழிலாளர் யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் மனு ஒன்றை கையளித்தனர். இதன்போது இந்திய துணை தூதரக அதிகாரிகள், உங்களது கடற்படை நடவடிக்கை எடுத்தால் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வர முடியாது, எனவே கடற்படையை சட்டத்தை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துமாறு கூறியதாக கடற்தொழிலாளர்கள் கூறுகின்றனர். தற்போது பேரணியானது யாழில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகம் நோக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகள் ஒலிபெருக்கி தொல்லையினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாதம் 6ஆம் திகதி யாழ் மாவட்ட சுற்றாடல் பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள ஒலிபெருக்கி தொல்லை தொடர்பில் பொதுமக்களினால் தொடர்ச்சியாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக அதனை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதனை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த முடிவு போலீசாருக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மீறுவோர் தொடர்பிலான தகவல்கள் பிரதேச செயலகங்களுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் போலீசாருக்கு அறிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் அரச அதிபரினால் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. எனினும் பல பிரதேச செயலக பிரிவுகளில் ஓரளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சில பிரதேச செயலக பிரிவில் ஒலிபெருக்கி பாவனையின் மோசமான செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இது குறித்து பிரதேச செயலர்களுக்கு தெரியப்படுத்தினாலும் பொதுமக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகள் ஒலிபெருக்கி தொல்லையினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றன. இம்மாதம் 16ஆம் திகதி சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட மாதகல் புனித லூர்து மாதா ஆலய திருவிழாவில் மாதகலில் இருந்து பண்டத்தரிப்பு சந்தி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக ஏராளமான ஒலிபெருக்கிகளை பொருத்தி இரவும் பகலமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளானார்கள். நேற்று இதே பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட விளான் சண்டிலிப்பாய் வீதியில் உள்ள பிரான்பற்று நரசிம்மர் வைரவர் என்ற சிறிய ஆலயம் ஒன்றில் அன்னதான நிகழ்விற்காக 15ற்கும் அதிகமான ஒலிபெருக்கிகள் பொருத்தப்பட்டு நேற்று முன்தினம் இரவு முதல் அதிக இரைச்சலுடன் ஒலி எழுப்பப்பட்டது. அத்துடன் இன்றைய தினமும் அந்த பகுதியில் ஒலிபெருக்கி இசைக்கப்படுகின்றது. இதனால் அருகில் உள்ளவர்கள் மட்டுமன்றி அயல் கிராமங்களில் உள்ள மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து போலீசாருக்கு அறிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலருடன் தொடர்பு கொள்ள முயற்சி மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. சுற்றாடலை பாதிக்கும் ஒலி மாசு தொடர்பில் மாவட்ட செயலகத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் சில பிரதேச செயலகங்களுக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லையா அல்லது தீர்மானம் உதாசீனம் செய்யப்படுகின்றதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கேகாலை பிரதேசத்தில் வீதியின் அருகே ஒரு மாணவர் ஒருவரை மண்டியிட வைத்து தாக்கும் காணொளி சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது.
இந்த சம்பவம் தொடர்பாக கேகாலை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் 16 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர். கடந்த 20ஆம் திகதி கேகாலை பிடிகும பகுதியில் பேருந்துக்காக காத்திருந்த தமனுபுலவைச் சேர்ந்த மாணவர் மீது இந்த கொடூரமான தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் 5 பேர் கொண்ட குழு ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் ஏனைய 2 சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அதேவேளை மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. நாட்டின் பல இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா, பொலன்னறுவை, காளி, மாத்தறை, களத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் கம்பிளிகொட்டுவ பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடைபெற்றதாகவும் உயிரிழந்தவர் கிராண்ட் பாஸ் கம்பிளிகொட்டுவ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து இறந்தவர் கணவன் மற்றும் மனைவியையும் கூரிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியதாகவும் பின்னர் இறந்தவரின் கையில் இருந்த கூரிய ஆயுதத்தை பறித்த கணவன் அதே ஆயுதத்தால் இறந்தவரை தாக்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.